வணக்கம்மா, நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் வீடியோன்னா, மாடி தோட்டத்தில் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் பார்க்க போகிறோமா. மாடி தோட்ட காய்கறிகள் எது நல்லா விளைஞ்சிருக்கு, எது ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு, எது நல்லா பூ வச்சுருக்கு, காய்ச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறிகளை கண்டிப்பாக பயிர் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோமா. இப்போ ஒரு 4 நாள் மழை பெஞ்சுது. அந்த மழையில் கத்திரி செடிலாம் நல்ல வளர்ச்சிம்மா, நல்ல வளர்ச்சி. இங்கே பாருங்கள், இலையெல்லாம் எவ்வளோ பிரைட்டாக நல்லா இருக்காங்கன்னு, எவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்கம்மா. பூவும் இருக்குது, பிஞ்சும் இருக்குது. இங்கே பாருங்கள் பூக்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கத்திரி செடி நீட்டாக எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க. மாடி தோட்டத்தில் அழகாக கத்திரி பயிர் வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். கத்திரி பூக்களே ஒரு வீடியோ எடுக்கலாமா, அவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க. இவ்வளோ பூக்கள் இருந்தாலும் அத்தனையும் நமக்கு காய்களாக மாறுமா. இன்றைக்கி மாலையில் வாழைப்பழம் அமினோ அமிலம் ஊற்ற போகிறேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா, இதே பாருங்கள், இது ஒரு பாவக்கொடி. 2 பாவக்கொடி ஏற்றணுமா. இதே ஒரு பாவக்காய் காய்க்கிறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா, குட்டி பாவக்காய். அப்படியே இங்கே வாங்க, இங்கே பாருங்கம்மா, பாவக்காய் காய்ச்சிருக்காங்களா. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம்மா, காட்டுறேன். பாவக்காய் கத்திரி 2 அடி 3 அடி வளர்ந்துருக்குமா. கத்திரி செடி நல்லா பாருங்கள், 2 அடி 3 அடி வளர்ந்துருக்காங்க. இந்த அளவுக்கு வளர்ந்து எவ்வளோ பூ வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பூ வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு காய் இருக்கும். சரிங்களா, இதே பாருங்கள், அதே ஒரு பாவக்கொடி தானாக வராங்க. சரியாம்மா, இதை கொஞ்சம் நான் இப்போ மேலே ஏற்றி விடணும். இதில் ஒரு பாவக்கொடி வராங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கத்திரி செடி காலையில் கொஞ்சம் வதக்கமாக இருந்ததுமா. நேற்று மழையினால் நான் செடிக்கு தண்ணி ஊற்றலை. அப்புறம் காலையில் தண்ணி ஊற்றினா கத்திரி வைக்கிறாங்கம்மா. இதுவும் கத்திரி செடி தான். நம்ம மாடி தோட்டத்தில் டெரஸ் கார்டனில் பிரிஞ்சால் பிளான்ட்டு, கத்திரி பிளான்ட்ஸ் கண்டிப்பாக வைக்கலாமா. இதுலேயும் கத்திரிக்காய் தாம்மா வச்சுருக்கேன். இது பெரிய டப்புமா. லாஸ்ட் இயர் அவரைக்காய் நல்லா காய்ச்ச தொட்டி. இந்த தொட்டியில் இப்போ கத்திரி வச்சுருக்கேன். கத்திரி எவ்வளோ வளப்பமாக வந்திருக்கு பாருங்கள். இது கத்திரி நாற்று இப்போ விதை போட்டு நாற்று எடுத்து நட்டது. இது கொஞ்சம் லேட்டாக நட்டோமா, அதனால் பூக்கள் கம்மியாக இருக்காங்க பாருங்கள். இப்போ தான் பூ வச்சிட்ருக்காங்க. சரிங்களா, அதே பாருங்கள் பூக்கள் வச்சிட்ருக்காங்க. இது நம்ம நாற்று போட்டு வச்ச மிளகாய் செடி தான். இங்கே பாருங்கள் மிளகாய் கன்று, அது கார்னரில் கட் பண்ணி நல்லா செழிப்பாக வளர்கிறாங்க. இந்த வளர்த்தியை பார்த்தா நல்ல மிளகாய் கிடைக்குமா. இந்த செடியை பார்த்தா இங்கே ஒரு மிளகாய் இருக்குது பாருங்கள். இதுவும் மிளகாய் தாம்மா. சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு கத்திரிக்காய் மிளகாய் காட்டியிருக்கேன். அடுத்து வாங்க, இதெல்லாம் மாடி தோட்டத்துக்கு ஏற்ற செடிகள்மா. அவரைக்காய் பாருங்கள், அவரைக்காய் எப்படி பூ வச்சுருக்காங்க பாருங்கள். அவரைக்காயும் இருக்குமா, நான் காட்டுறேன், பார்க்குறேன். சரிங்களா, அவரைக்காய் எவ்வளோ பிஞ்சு பூ வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லாம் பூ வைக்கிற டைம்மா, பூ வச்சுட்டு தான் நமக்கு பலன் கொடுப்பாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் கத்திரிக்காய். இது ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிட்டுதுமா. இதோ இங்கே கத்திரிக்காயே வச்சுட்டுதுமா. இதில் கத்திரிக்காய் வச்சுருக்கு. எவ்வளோ பூக்கள் பாருங்கள். எவ்வளோ பூ வைக்கிறாங்களோ அவ்வளோ காய் வச்சுருவாங்கம்மா. ஒரு சில பூக்கள் தான் தவறி விடும். அப்படியே பாருங்கள் அவரைக்கொடி எப்படி ஏறி இருக்காங்க பாருங்கள். அவரைக்கொடி. அங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, வாங்க. அதே பக்கத்தில் பாருங்கம்மா மிளகாய். இங்கே தாம்மா மிளகாய் நிறையா நாற்று போட்டு தனியாக எடுத்து நட்டுருக்கேன் நான். இதிலே 2 மிளகாய் விடலான்னு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அந்த பக்கத்துலேருந்து பாவக்காய் காய்ச்சிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா, பாவக்காய் காய்ச்சிருக்காங்க. கத்திரிக்காய் ஒரு 5-6 காய் நம்ம கொடுத்துட்டாங்கம்மா. கத்திரி செடி தாம்மா. அதாவது போன ஆடி மாதம் தருமபுரியிலேருந்து விதை வாங்கி நமக்கு நல்லா காய்ச்சி
அதில் ஒரு பழம் நல்லா பழுத்து விதை எடுத்து போட்டோமா. கத்திரி செடியில் எவ்வளோ பூ வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ எதுக்கு நான் கத்திரி செடி காட்டுறேன்னா, மாடி தோட்டத்தில் டெரஸ் கார்டனில் பிரிஞ்சால் பிளான்ட்டு சூப்பராக வரும், அருமையாக வருமா. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். ஒரு மிளகாய் செடி, இது பெரிய தொட்டி தாம்மா, அதனால் நான் 2 மிளகாய் வச்சுருக்கேன். இது தக்காளி செடி, தானாக வந்த தக்காளி செடிமா. சரிங்களா. இது கொஞ்சம் நேற்று மழையில் தண்ணி பார்த்தல, இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாங்க. தக்காளி செடி பாருங்கள், மிளகாயெல்லாம் எவ்வளோ பூ வச்சுருக்காங்க பாருமா, நல்லா பூ வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு காய் வர்றதுக்கு முன்னே அவங்க வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பூ வச்சு தான் காய் வைப்பாங்க. சரிங்களா. இதுலேயும் பாருங்கள் நிறைய பூ வச்சுருக்காங்களா. இதுலேயும் அப்படி தாம்மா பூ இருக்குது. இது 3மே மிளகாய் செடிமா, பூக்கள் வச்சுருக்காங்க. மாடி தோட்டத்துக்கு மிளகாய், தக்காளி, கத்திரி, வெண்டை, கொத்தவரங்காய் இவங்கெல்லாம் அருமையாக வருவாங்கம்மா, ரொம்ப சூப்பராக வருவாங்க. அதே மாதிரி சுண்டை செடி பாருங்கள், பூ வச்சுக்கிறது தெரியுதுங்களா. இதே பாருங்கள், இது வந்து சுண்டைக்காய் செடிமா. பாருங்கள் பாட்டிலில் வச்சுருக்கேன் சுண்டை செடி. இங்கேயும் பாருங்கள் பூ வச்சுருக்காங்க, தெரியுதாம்மா. பூ வச்சுட்டு தான் நமக்கு காய் கொடுப்பாங்க. நம்ம வீட்டு சுண்டைக்காய் போட்டு நம்ம அழகாக சாம்பாரோ காரக்குழம்போ புளி குழம்போ சாப்பிட்லாம். இங்கேயும் பூ வச்சுட்டு வராங்கம்மா. சரிங்களா. பாருங்கள் மாடி தோட்டத்தில் அவரைக்காய் எப்படி வராங்க பாருங்கள். நான் கயிறு கூட கட்டலைம்மா, கவாத்து பண்ண குச்சியை உடச்சி வச்சு அந்த குச்சி மேலே ஏற்றிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் அவரைக்காய் எவ்வளோ செழிப்பாக வராங்க பாருங்கள். சரிங்களா. இவங்கெல்லாம் தாராளமாக மாடி தோட்டத்தில் வருவாங்கம்மா, நம்ம நம்பி வைக்கலாம். மாடி தோட்டமாச்சே, வருமா போகுமாலாம் நம்ம கவனிக்க தேவையில்ல. டெரஸ் கார்டனில் அதுக்கு தகுந்த தொட்டி வச்சு 2 விதை போட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு வாய்ப்பு இருந்தால் மேலே ஏற்கனவே காட்டின பாவக்கொடி அந்த மாதிரி கயிறு கட்டி நம்ம ஏற்றிட்டோம்னா நல்ல விளைச்சல் கொடுப்பாங்க. இது வந்து அவரைக்காய் கொடிமா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள். தக்காளி செடி 2 காய் காய்ச்சிருக்காங்களா. இங்கே பாருங்கள் காய் வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த செடியில் 2, 4, 6 பிஞ்சு வச்சுருக்காங்கம்மா இந்த செடியில். இதில் 2 வச்சுருக்காங்க, நல்லா பார்க்குறீங்களா. தக்காளி தெரியுதா. இதில் பாருங்கள், இது வந்து வரி தக்காளி பழமா, நல்லா பழுத்து ஒன்று சாப்பிட்டுட்டேன் நான். இங்கே பாருங்கள் தக்காளி தெரியுதுங்களா. இது தானாக வந்த தக்காளி செடிமா. நேற்று காலையில் ஒன்று பறித்து சாப்பிட்டுட்டோம்மா. ஏன்னா நம்ம நஞ்சு இல்லாத வைக்கிறோமில்ல, நாங்கள் சின்னதாக இருக்குள்ள நிறைய தக்காளி பழம் சாப்பிடுவோம். அந்த இதில் வந்து நான் தக்காளி நேற்று வரி தக்காளி பறித்து சாப்பிட்டுட்டோம்மா. பாருங்க வள்ளிக்கிழங்கு கூட, ஸ்வீட் பொட்டேட்டோ கூட வராங்க பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க பாருங்கள் மாடி தோட்டத்தில். ஸ்வீட் பொட்டேட்டோ கூட வராங்கம்மா. ஸ்வீட் பொட்டேட்டோ அல்லது வள்ளிக்கிழங்குன்னுவாங்க. இதுவும் பாருங்கள் கத்திரி செடி தான், நிறைய பூ வச்சுருக்காங்க. இது மாலையில் வந்து வாழைப்பழ அமிலம் இந்த செடிங்களுக்கு தெளிச்சன்னு வச்சுக்கம்மா, அப்படியே வந்து காய் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இது பாருமா தக்காளி செடி ஏற்கனவே 2 பழம் பழுத்துட்டாங்கம்மா. பழுத்து வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சாச்சு. இதுதாம்மா நம்மகிட்ட இருக்கிறதுலே தக்காளி காய் நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுறாங்களா. பிஞ்சு நிறைய வச்சுருக்காங்கம்மா. அப்படின்னு கீழே பாருங்கள் தக்காளிக்காய் நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க. அப்பா இங்கே பாருங்கம்மா பெரிய தக்காளி பழம். சரிங்களா. இது மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறியும் பயிர் வைக்கலாமா, தாராளமாக பயிர் வைக்கலாம். எனக்கே வாரத்தில் 4 நாள் வீட்டு காய்கறி கிடைக்கும். அதுக்கு முருங்கைக்காய் இருக்குது. சரிங்களா. இப்போ நீங்கள் மாடி தோட்டத்தில் டெரஸ் கார்டனில் அழகாக காய்கறி செடி வைக்கலாம். வந்து நான் வீடியோ போடும்போது இந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜானுக்கு மேலே வளர்ந்துருக்காங்க. இதோ மிளகாய் செடி பாருங்கள், தாராளமாக பயிர் வைக்கலாம், மருந்து இல்லாத சாப்பிட்லாம். இவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இயற்கை நேச்சுரல் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஒன்லி இயற்கை கொடுக்கணுமா, கடையில் கெமிக்கல் வாங்கி கொடுக்குறதுல நமக்கு புண்ணியம் இல்லை.
இந்த மாதிரி நீங்களும் கத்திரி, தக்காளி, மிளகாய், சுண்டைக்காய், அவரை, பாவக்காய், இன்னும் வெண்டைக்காய் கூட சேர்த்துங்க. நான் போன ஆடி மாதம் வாங்கின வெண்டை விதை, பீன்ஸு, கொத்தரங்காயெல்லாம் எடுத்து வைக்க எண்ணெயை அறியாமல் விட்டுட்டோம்மா. அதான் சிறு சிறு தவறுங்கிறது. நீங்கள் அதை கொஞ்சம் அந்த மாதிரி நடக்காத பார்த்து ஒரு பழம் நல்லா கனிஞ்சு பழம் வந்தால் விதை எடுத்து வச்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தோட்டம் அம்மு தோட்டம் சேனல்மா. நான் செடி வகை, கொடி வகை, பூ வகைலாம் எப்படி வைக்கிறதுன்னு டெமோ போட்டிருக்கேன். பார்த்து செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிம்மா.